அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட ஓவரால் வியூ, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும், மண்டேக்கான என்ட்ரி டார்கெட், இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் இருக்கக்கூடிய இடம், இந்த லெவல் வரைக்கும் மொத்த டீட்டெயிலும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருந்த வியூ, ஒரு டைரக்ஷன் என்ட்ரி எப்படி எடுக்கணும், டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஓவரால் வியூ அதுவும் ஒரு அவுட்லைனாக பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 29th மார்க்கெட் எப்படி நடந்தது அப்படிங்கிற நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் நம்ம சொன்ன விஷயங்கள் ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல சொல்லியிருந்தது, மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், செல்லர்ஸ் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கு, அதே நேரத்தில் பையர்ஸ் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லையுமே ரிவர்சல் புட் எடுக்கிறது சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கும் கூட அதுதான் நடந்திருக்கு. அந்த டீட்டெயிலை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். எப்போ இருந்து நமக்கு செல்லிங் ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் ஆயிருக்கு அப்படின்னா 24,900 அப்படிங்கிற லெவல் இருந்து பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஒன் பை ஒன்னா பயங்கர ப்ரெஷரோட இறங்கி இருக்கு டவுன் சைடில். இந்த ரீசன் நமக்கு தெரியும், வேர்ல்டு லெவல் இருக்கிற பேனிக். ஸோ இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறது. எஃப்ஐஐஸ் கண்டினியூவாக செல்லிங்ஸில் இருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரேட் வாரோட டேரிஃப் 50% அப்படின்ற மாதிரி சொன்னது, இதெல்லாமே ரொம்ப பேனிக் மைண்ட் செட் இருக்குது. இப்போ இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 50% வரியினால தமிழ்நாட்டிலையும் கூட நிறைய ஏற்றுமதி பாதிப்பு இருக்குது. அது இப்போ சொல்ல போனால் 3000 கோடிக்கு மேலே ஏற்றுமதி பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, இது எல்லாமே இந்த மார்க்கெட் கண்டினியூவாக செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ரீசன். ஓகே, இப்போ இதை தாண்டி நமக்கு சப்போர்ட் லெவல், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிற லெவல் எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், இந்த ரேலி எங்கே நின்று திரும்புமா இல்லை இன்னமும் கீழே கண்டினியூவாக இறங்கிட்டே இருக்குமா? ஏன்னா இப்போ இறங்குனது பாயிண்டிங்கன்னா நம்ம இங்கே 25,200 மீன் 25,120 இருந்து கிட்டத்தட்ட 24,400 வரைக்குமே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இதை பிரேக் அவுட் ஆனால் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல் போகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல நம்மளுடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,300 to 350 அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. அதனால நம்ம இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் டைரக்ஷன் எடுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லனா இங்கே வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் மூவ் அப்படிங்கிறது 24,300 to 350 அப்படிங்கிற அந்த லெவல்ஸ் பிரேக் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும், அடுத்தடுத்து எந்த லெவல்ல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸை பார்த்துட்டு அவுட்லைனாக அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸும் மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸில் போகலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2 அதோட வீக்லி எக்ஸ்பைரி எங்கெல்லாம் வந்து அக்யூமுலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,500, 550, 600, 650, 700 and 800, 24,900, 25,000 வந்து பார்த்தீங்கன்னா 2,22,569 கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் 25,000. ஸோ அதுக்கு அடுத்து ஒன் பை ஒன்னா 24,550, 500. ஸோ இந்த ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையுமே ஸ்ட்ராங் செல்லர் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி இந்த லெவல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹைலி அக்யூமுலேட்டடாக இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,350 ஃபஸ்ட்டு 1,14,000 கான்ட்ராக்ட் இருக்கிற ஒரே லெவல்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ இந்த ரெண்டு லெவலில் மட்டும்தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இது இப்போ இந்த லெவல்ஸை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸோட கம்பேர் பண்ணி சப்போர்ட் அது ஸ்ட்ராங் வீக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,350 அப்படிங்கிறது இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 23,950. ஸோ 24,000 வச்சுக்கோங்க. 24,000 அதுக்கு அடுத்து
23,500. ஸோ இந்த லெவல்ஸ் தான் இதில் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறோம். ஓகே, நம்ம இதுதான் முன்னாடி எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம். 24,300, அடுத்து 24,000, 24,500. ஸோ இந்த 3 லெவலுமே அடுத்தடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய லெவல்ஸ். இதுல முக்கியமான விஷயம் 24,300 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 700 பாயிண்ட்ஸ் டவுன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேலி நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இங்க நடக்கணும் அப்படின்னா இங்க சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற இந்த லெவல்ஸ் சொல்ற ஒன்று பையர்ஸ் எல்லாமே இன்டிமேஷன் ஐ மீன் தன்னோட என்ட்ரிஸை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் என்ட்ரியை ஃபுல்லா இங்க அக்யூமுலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரேக் அவுட் நடக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா தான் இந்த பிரேக் அவுட்ல இந்த 700 பாயிண்ட் ஒரு நல்ல ரேலியில போகும். அப்படி இல்லைன்னா இது வீக்கா தான் இருக்கும். ஸோ அதனால இங்க இந்த ஜோனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் மார்க் பண்ணி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த விஷயத்த கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் லெவலை வந்து டெலிகிராம்ல இண்டிமேட் பண்ணுவோம். அது தேவை இருக்கு அப்படிங்கிறது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓவரால் வந்து டவுன் ஒரு புல் பேக், அதுக்கு டபுள் பாட்டம்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து சப்போர்ட் லெவல் வந்து 24,000, அதாவது 23,370ங்கிறது 4,000 ரவுண்ட் அப் வச்சுக்கோங்க. அடுத்து 23,540ங்கிறத 23,500 அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவல் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு இடையில லெவல்ஸ் இன்னும் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் அக்யூமுலேஷன் வந்து நடந்து அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை ரேஞ்ச் நடந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து டெக்னிக்கலா இன்ட்ராடே பேஸ்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்துப்போம். ஸோ 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்க வேண்டிய ரீசன் என்ன அப்படின்னு இப்போ நம்ம இன்ட்ராடே பார்த்துட்டு பேசும்போது உங்களுக்கு நல்லாவே புரியாது. பார்க்கும்போது 24,480 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும் கரண்ட்ல. அடுத்து 25,570, ஸோ 600 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,650, 700. ஸோ இந்த லெவல் வரைக்குமே ரெசிஸ்டன்ட் அக்யூமுலேஷன், இங்க இந்த லெவல்ஸ் எல்லாத்துலயுமே என்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பாக்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே இங்க அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்ல இந்த என்ட்ரிஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கீழே வச்சாதான் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நான் பார்க்குற விஷயம். அப்படி பார்க்கும்போது 24,350 அல்லது 300 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த மொமெண்டம் ஒரு ரேஞ்சா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவும் எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான மார்க்கெட்டா இருக்கு, சாய்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ரெசிஸ்டன்ட்ல புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான என்ட்ரி மட்டும் பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ஐடியாவில் தான் இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும்போது காலுக்கான இன்டிமேஷன் கிடைச்ச உடனே கால் பிளான் பண்ணோம். ஆனால் சிக்னல் ரிவர்சல் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ மறுபடியும் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புட்டுக்கான லெவல் வந்து நம்ம இங்கே பிளான் பண்ணோம். ஸோ கரெக்டாக 25,520 இந்த லெவலில் இங்கிருந்து கீழே டவுன்ல வந்து டவுன் வந்து டார்கெட்டே ஹிட் ஆயிடுச்சு. ஆனாலும் நமக்கு ஆப்ஷன் டார்கெட் வரல. மறுபடியும் சடனா மேல போய் ரிவர்சல் சிக்னல் கிடைச்சி மறுபடியும் கீழே வந்து 3 o'clock மேலதான் ஒரு டைரக்ஷன் டவுன்ல வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இது ஆப்ஷனா நம்ம எடுத்திருந்த லெவல்ஸுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடைச்சது. மற்ற என்ட்ரிஸ் எல்லாம் வந்து சரியா இல்லை, ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஜிக்ஸாக் மொமெண்டம் மாதிரி மேலே ஏறுறதும் கீழே இறங்குறது மாதிரி ரெண்டு மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான விஷயமே நமக்கு ஒரு ட்ரேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹையோ லோவோ பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஹெல்தி மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்ல டைரக்ஷன் மூவ் அப்படின்றது நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படி நடந்ததுன்னா அது டைரக்ஷன். ஆனா இப்படி நடக்காம ஹை பிரேக் அவுட் லோ பிரேக் அவுட் மேலே போயிட்டு கீழே இறங்கி ரெண்டு பக்கமும் ஏறி இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த வோல்டிலிட்டி மார்க்கெட்டா மட்டும் இல்லாம இது ரிஸ்க் லெவல் மார்க்கெட்டா இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இங்க ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் பண்றது அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டோம். செகண்ட் என்ட்ரி இந்த என்ட்ரியில ஒரு 3 மணிக்கு மேலதான் டார்கெட் வருது அப்படின்றப்ப இந்த என்ட்ரியை எடுத்து டார்கெட் புக் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 o'clockல ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் போயிருக்கிறது கொஞ்சம்
ரிஸ்க் அதனால எடுக்க மாட்டோம். பொசிஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனால் நமக்கு ஒரு என்ட்ரி தான் எடுத்தது, டார்கெட் புக் பண்ணோம். ஓகே, இன்ட்ராடேல இந்த லெவல்ஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்தது இவ்வளவுதான். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த லெவல்ஸ்ல புட் ஆப்ஷனை நம்ம பிளான் பண்ணலாம். ஆனா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது தான் நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும் போதும் புட்ல வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாம வீக்கா தான் இருந்தது. அதனால நம்ம எடுக்காம விட்டோம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வர்ற மார்க்கெட்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனாலும் இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது புட்டை பிளான் பண்ணுங்க. அதுதான் சேஃபானது. ஹையை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு, இப்போ ஹை இதுதான் லெவல் ஸ்டாப் லாஸ்னா ஸ்பாட்ல ஹை லெவலில் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல ஸ்டாப் லாஸ் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்பாட் ஹிட் ஆகி ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் க்ளோஸ் பண்ற மாதிரி பிளான் வச்சுக்கிறது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி ஓவரால் டைரக்ஷன் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ரெசிஸ்டன்ஸ் செல் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருக்குது. ஸ்ட்ராங் நியூஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லை. ஒரு சில நியூஸஸ் பாசிட்டிவா இருந்தாலும் அது அடுத்தடுத்து எப்படி நடக்குதுன்றது பொறுத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நடந்த மார்க்கெட் டைரக்ஷனை பார்க்கும்போது ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த டைப்ல 24,500க்கு மேல போனால் 700 வரைக்குமே ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். நம்ம மேல போறதும் கீழே இறங்குறதுமான. ஆனா ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் செல்லிங்ல எடுத்து என்ட்ரியை பிளான் பண்ணுங்க. காலுக்கான லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கான விஷயமா நான் பார்க்கறது ஆப்ஷன்ல வந்து டைம் டிகே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் மொமெண்டமான டைம் டிகேல நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு புட்ல ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் இது சொல்ற விஷயம் அதுதான். நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்ண போறதும் இந்த விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எங்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் ஆயிருக்கு, எது ஸ்ட்ராங் லெவல், எது வீக் லெவல், எது பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.